ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சொல்ல போனால் ஜவான் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜவான்லாம் செம்ம ஹைப்புங்க ஆக்சுவலி. ப்ரோ அஜய் குடிசோர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க அப்புறம் பேசுகிறாங்க. சரி இப்போ நான் வரப்போ. ஸோ இவங்கள வச்சுக்கிட்டு என்னத்தான் சொல்ல, இவங்க இப்போ மீட் பண்ணாங்க. சரி சாரிங்க, அது ஒரு லவ் மேட்ரு. இவங்க பேசினா என்ன ஆகும் தெரியலையே. உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் என் முழுவிலேன்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபிலிம் இருக்குது. ஸோ அந்த பைலட் ஃபிலிம் டைரக்டட் பை சதீஷ் ராவ். பியூட்டிஃபுல்லாக எழுதி பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் டிஎஸ் மற்றும் விஷுவல்ஸ்லாம் பிச்சு மேய்ஞ்சிருக்காரு. லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. திவ்யா ரதியும் கோகிலன் ரவியோட சதீஷும் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. மியூசிக் ஸ்பெசிஃபிக்கலி டேனியல் சூப்பர் சாங். அது செம்ம சாங், என் முழுவிலை சூப்பர்பான சாங். ஸ்பெஷல் மென்ஷன் டு தீபா. டயலாக்ஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டயலாக்ஸ், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 20 minutes, ஜஸ்ட் 20 to 30 minutes தான். அதில் கொஞ்ச நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக ரிக்ரெட்டே பண்ண மாட்டேங்கிற டைம் அவங்க கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்க. நீயும் நானும் ஓகே, ஸோ ஜவான் ட்ரெய்லர். ஜவான் ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பார்த்துட்டு அப்புறம் தமிழில் போடுவோம். என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சும்மாவே அட்லி ட்ரெய்லர்னாலே பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ சாரிங்க, நான் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ண மாட்டேன். டக்குன்னு அப்படியே பேசிட்டே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். என்னன்னா அட்லி ட்ரெய்லர் சும்மாவே பயங்கரமாக இருக்கும். இல்லை கரஞ்சோவர் வேற ஐ சீன் த ட்ரெய்லர் ஆஃப் த டெக்கேட் அப்படிலாம் போட்டு இன்ஸ்டா ஸ்டோரியில் அவர் ஜவான்னு போடல. பட் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அது ஜவானை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரூபன் வேற அவர் தான் ட்ரெய்லரே எடிட் பண்ணார். அவரே வந்துட்டு மாசு வருது வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாரு. சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. நம்மளை ஹைப்பேத்தி வெறியேற்றி சாவடிக்கிறதுல என்னதான் ஒரு சந்தோஷம் தெரில இவனுங்களுக்கு. சரி வாங்க பார்த்துருவோம் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் ஷாட்டே பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, ஸோ 3, 2, 1 go. एक राजा था, एक के बाद एक जंग हारता गया, भूखा प्यासा घूम रहा था जंगल में, बहुत गुस्से में था। मुंबई में हुए इस हाईजैक ने पूरे देश में सनसनी मचा दी है। ये बताओ तुम्हें चाहिए क्या? चाहिए तो आलिया भट्ट। सब उसके फैन बने पड़े हैं। कोई नाम है? That's it. Walk is enough. रेडी। इन्होंने BGM है. हमारे पास अभी सिर्फ एक ही क्लू है. वो 6 लड़कियां, यही लड़की है. कुछ रोमांटिक करो मुझे इम्प्रेस करने के लिए. हार जाओगे. हार तो मैं पहले गया था। ये बाल असली है कि आपने हेयर डाई किया? They wanted to make a clear statement. जब मैं विलन बनता हूँ ना, எப்படி இருக்காரு? My name is Kali. Kali. I am the 4th largest weapon dealer in the world. अगर कोई मेरे इतने बड़े एम्पायर को हाथ लगाएगा तो let's make a deal. हम जवान हैं, अपनी जान 1000 बार दांव पर लगा सकते हैं, लेकिन सिर्फ देश के लिए। तुम्हारे जैसे देश बेचने वालों के लिए हर किस नहीं। सो काली, नो डील। बेटे को हाथ लगाने से पहले बाप से बात कर। I will get them. BGM. என்ன வெல்ல முடியும்? अब और क्या चाहिए? एक गाना सुनाइए ना। என்னடா பண்ணி வச்சிருக்கிய? ஐயோ
சரி சரி கூல் டவுன். தமிழில் பார்த்துருவோம். அப்படியே ஏன்னா டைலாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரியல, நிறையவே புரியல. ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்னதாலும் பேசுவோம். எனக்கு என்னதான் நினச்சிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. சரி எனக்கு ஸ்பெசிஃபிக்கலி என்னன்னா சுகருக்கு லுக்ஸுங்க. ஹி லுக்ஸ் ஸோ டேம் ஹாட். வேற லெவல் செக்ஸியா இருக்காரு, செம்மையா இருக்காரு. க்ளீன் ஜேவ்லயும் மாசா இருக்காரு, தாடி வச்சாலும் மாசா இருக்காரு, லாங் ஹேர் வச்சாலும் மாசா இருக்காரு, மொட்டை அடிச்சாலும் மாசா இருக்காரு. யாரையா அவரு? ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளவு தைரியமா சார்க்கு லுக்ஸ் வச்சு மட்டுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அட்லி தெரியல எங்க இந்த தைரியம் வந்துச்சு, எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ லுக் சேஞ்சுக்கு. பட் ஓ மை காட், திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். விஷுவலி ஒரு ஸ்பெக்டிக்கல் மாதிரி இருக்குங்க. ஜிகே விஷ்ணுலாம் என்னங்க லைட்டிங், என்ன ஒரு சினிமாட்டோகிராஃபிங்க அது. சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அனிருத் மாசி ஐயோ, அதுதான் அந்த மாசி. சரி ஓகே. ஆனா தரமான சம்பவம் இது மிகப்பெரிய தரமான சம்பவம் இருக்குங்க. தமிழ்ல பாத்துறோம். ஓகே, ஸோ தமிழ்ல ஓகே சரி அப்படியா ஓகே. ஸோ 3 2 1 கோ. ஜெட் போய் கிராஷ் ஆகும். ஒரு ராஜா இருந்தானா, அவ அடுத்தடுத்த போர்ல தோத்து போனானா. இன்னொரு ஷாட் நல்ல பசியில, தோத்து போன வெறியில, பயங்கர கோபத்துல காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தானா. மும்பையில் நடந்த கடத்தல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க இருந்த படமே ஓபன் ஆகுது. எனக்கு ஆலியா பட் வேணும். வாய்ஸ் நல்லா இருக்கு சார். என்ன அவன் கோணி பையன் ஹெல்மெட்டை மாட்டுங்கிறான். எல்லாம் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க மேம். அவனோட பேரு ரெடி. இன்டர்நேஷனல் பிஜிஎம், இன்டர்நேஷனல் ஸ்டார். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு க்ளூ தான். அந்த 6 பொண்ணுங்க ஏதாச்சும் ரொமான்டிக்கா பண்ணி அசத்துவேன் நினைச்சா தோத்துருவல்ல. உன்னை பார்த்த அன்னைக்கே உங்ககிட்ட தோத்துட்டேன். அந்த நேரம் அப்படியே போயிடுச்சு. இந்த முடி கலர் ஒரிஜினலா இல்ல டையா? They wanted to make a clear statement. நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா. Villain, சும்மா லுக்கியா, இவருக்கும் அவ்வளோ லுக் இருக்கு. my name is Kalis. I am the 4th largest weapon dealer in the world. இப்படி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தோட அடிமடியில் ஒருத்தன் கை வச்சானா, லெட்ஸ் மேக் இட். நாங்கெல்லாம் ஜவான். இந்த நாட்டுக்காக 1000 தடவை கூட ஒரு மாதிரி உலுக்கிருச்சு அந்த உயிரை போர்ஷன். கொடுப்போம். ஆனா உன்ன மாதிரி பிசினஸ் மேனோட சுயநலத்துக்காக உயிரை கூட. சோ காளி, நோ டீல். உள்ள மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் அப்பனை தொடரா பார்க்கலாம். ஓ டபுள் ரோலா? அப்பா பையனா? I will get them. ஓ அந்த வெள்ளை முடி வேற இன்னும் என்ன வேணும் லெவல்ல உனக்கு? இருக்கு. ஒரு பாட்டு பாட மாட்டேன். சூட்டு ஒல்லா செம்மையா இருக்கு. செம்மையா டபுள் ரோலோ அப்பா பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புள்ள மேல கை வைக்க முன்னாடி அப்பா மேல அவங்க அப்பனை தொடர பார்க்கலாம் அப்படின்றப்ப தெரியல. சில டைம் அட்லி கட்ஸ்லேயே குழப்புவாரு, அது ஒன்று இருக்கு. ஸோ தெரில, ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்கு, நல்லா தெரியுது. பட் ஒரே கேரக்டரா இல்லை என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரில. பட் பெரிய சம்பவங்க, மிகப்பெரிய ஒரு சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா விஷுவலியே போதும், டெக்னிக்கலி இந்த படம் ஸ்பீக்ஸ் அ லாட். அந்த கண்ணில் ஏதோ அடிபட்டு கண்ணில் ரத்தம் வரவங்கலாம் செஞ்சது செம்ம செம்ம, லிட்டரலி செம்ம. நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தேன் தான் ட்ரெய்லர் நல்லா இருக்கணும். பட் சீரியஸ்லி நான் ஏன்னா இவங்க ஓவராக ஹைப் ஏற்றிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் குறைச்சேன். சரி இவ்வளோ இருக்காது, நீ அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இறக்கி சொல்லி இறக்கி வச்சோன்னே
இவங்க நான் எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மண்டை ஓடிடுச்சு. ஓகே சரி, ஆனால் இது உண்மையிலே நான் சொல்கிறேன், ஹானஸ்டாக மனசார சொல்கிறேன், இது அட்லி படம் மாதிரி தெரியல. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி டெக்னிக்காலிட்டிஸ் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சீரியஸ்லி இது வந்து நார்மலான ஒரு அட்லி படம் மாதிரி தெரியல. ஐ மீன் விஷுவலி பார்க்கறது சொல்கிறேன். நான் வந்து கதையாக நீங்கள் வந்து அட்லீட்டை பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. இட் வில் பி நோன் ஸ்டோரி, ஃபார் ஷுர் இட் வில் பி அ நோன் ஸ்டோரி. எனக்கு அது நல்லாவே தெரியும். இது வந்து எவ்வளோ தான் ட்ரெயிலரில் கொலை பண்ணாலும் இட் வில் பி ஃபார் ஷுர் இட் வில் பி அ நோன் ஸ்டோரி. பட் அந்த சீன் பை சீன் அவர் செதுக்கிறது, த வே த ஸ்க்ரீன் பிளே கோஸ், ரைட்டிங் வைஸ் அட்லி என்றைக்குமே ஜெயிச்சிருவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அனிருத் கிழிக்கிறாங்க, அனிருத் கிழிக்கிறாங்க. சீரியஸாக என்னால் முடியல. அனிருத்தை புகழ்ந்து எனக்கு அடுத்தடுத்து என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு எனக்கு. நீ எங்கேயோ போயிட்டயா, சீரியஸாக அனிருத் எங்கேயோ போயிட்டா, எனக்கு என்ன சொல்கிறது தெரில. இதுக்கே எப்படிமா லீவெல்லாம் வரும்போது நான் என்ன ஆவானே எனக்கு தெரில, சீரியஸாக தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி அப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கேர்ள்ஸு கூட ஏதோ ஃப்ளாஷ்பேக்கில் பயங்கரமான ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்பா பையனா டபுள் ரோலா, ஏன்னா எனக்கு தமிழ் ட்ரெயினர் பார்த்துக்கப்புறம் மேபி டபுள் ரோலா, ஏன்னா அந்த ஒரு டைலாக் அப்படி பார்க்க தோணுது. பட் எதுவுமே ஓப்பன் மைண்டடாக போய் பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தான் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.